பதிவு கொஞ்சம் கவனித்து கேட்டால் பல விஷயங்கள் புரிகிறதுக்கு பலருக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் இழப்புகளே மிகப்பெரிய ஆதாயமாக மாறிவிடும். அவங்களுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்காதீர்கள். வெறும் பெருமைக்காக எதையுமே செய்யாதீங்க. ஒரு கோயில் டொனேஷன் கொடுக்குறீங்க, மற்றவங்க பாராட்டணும்னு கொடுக்காதீங்க. அன்னதானம் பண்ணுறீங்க, எனக்கு பெனிஃபிட் இருக்கணும்னு பண்ணாதீங்க. வணக்கம் நேயர்களே, திருச்சிற்றம்பலம். அப்பப்போது சில வழிமுறைகளும் விதிமுறைகளும் சில பதிவுகளை போட்டுட்ருக்கோம். அதை நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க. அவங்களுக்காக இந்த பதிவுன்னு வச்சுக்கலாம். சில வழிமுறைகள் விதிமுறைகள் சில நேரத்தில் அது ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கும். சில நேரங்களில் அது சரியான விதிமுறைகளாகவும் இருக்கும். பல நேரங்களில் மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கு இது சரியான பதிலாகவும் இருக்கும். இந்த பதிவு கொஞ்சம் கவனித்து கேட்டால் பல விஷயங்கள் புரிகிறதுக்கு பலருக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு அது வேடிக்கையாக வினோதங்களாக தோன்றலாம், ஒரு சிலருக்கு வெறுப்பாகவும் இருக்கலாம். இந்த வழிமுறைகள் பார்த்திங்கன்னா, அந்த விதிமுறைகள் வழிமுறைகள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஆலோசனைகள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாமே. ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெற முடியாது. இது நிறைய இடத்துல இந்த விதிமுறை பொருந்தும். ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெற முடியாது. உள்ளிழுத்த மூச்சை கூட வெளியே விட்டால்தான் மீண்டும் சுவாசிக்க முடியும். உள்ளிழுத்த மூச்சை வெளியே விட்டால்தான் மீண்டும் சுவாசிக்க முடியும். இழப்புகளை நினைத்து வருந்த வேண்டாம். அதாவது இழப்புகளை நினைத்து வருந்த வேண்டாம். இந்த நிலையும் ஒரு நாள் மாறும். சில நேரத்தில் இழப்புகளே மிகப்பெரிய ஆதாயமாக மாறிவிடும். ஆதாயங்கிறத விட மிகப்பெரிய ஒரு அனுசரணையாக, ஒரு வெற்றியாக கூட அமைந்துவிடும். இழப்புகளை நினைத்து வருந்த வேண்டாம். யாருக்காவது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்கள பேச சொல்லி கெஞ்சாதீங்க, விட்டுருங்க. உங்கள்கிட்ட பேச விருப்பப்பட மாட்டாங்க, அவங்கள பேசுங்கன்னு சொல்லி வற்புறுத்தி துரத்துக்கிட்டே போய் உங்கள்கிட்ட பேச முயற்சிக்க வேண்டாம். அவர்களை உங்களிடம் பேச வைக்க முயற்சிக்க வேண்டாம். யாருடைய அன்பிற்காகவோ பாசத்திற்காகவோ ஏங்காதீர்கள். அதுவே மிகப்பெரிய மன உளைச்சலை தரும். ஐயோ, இவர் நம்ம மேலே பாசம் காட்டலை. அது யாராக வேணாலும் இருக்கட்டும், உடன் பிறந்த சகோதர அம்மா அப்பா எப்படி வேணாலும் வச்சுக்கங்களேன். அவங்களுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்காதீர்கள். அதுவே மிகப்பெரிய மன உளைச்சலை தரும். இழுத்து பிடித்து சேரணிக்கும் எந்த உறவும் வெகு நாட்களுக்கு நீடிப்பதில்லை. இழுத்து பிடித்து சேரணிக்கும் எந்த உறவுகளும் வெகு நாளைக்கு நீடிப்பது இல்லை. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி, வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதீர்கள். உங்கள் மனநிறைவுக்காக உங்களுக்கு பிடித்ததை பெருமையோடு செய்யுங்கள். நல்லா கவனித்து பாருங்கள். வெறும் பெருமைக்காக எதையுமே செய்யாதீங்க. இப்போ ஒரு கோயில் டொனேஷன் கொடுக்குறீங்க, மற்றவங்க பாராட்டணும்னு கொடுக்காதீங்க. அன்னதானம் பண்ணுறீங்க, எனக்கு பெனிஃபிட் இருக்கணும்னு பண்ணாதீங்க. ஒரு உதவி செய்கிறீங்க, எனக்கு இதனால் பலன் இருக்கான்னு பார்த்து பண்ணாதீங்க. இது பெருமைக்கு பண்ணுறதோ விளம்பரப்படுத்திக்கிறதுமாகவே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை பெருமையோடு செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சதை மனசார செய்கிறத பெருமையோடு செய்யுங்க. அற்புதமாக இருக்கும். வந்த பாதை மறக்காமல் இருந்தால் போகும் பாதை தெளிவாக இருக்கும். வந்த பாதை மறக்காமல் இருந்தால் போகும் பாதை தெளிவாக இருக்கும். மனிதர்களை பொறுத்தவரை சுதந்திரம் மட்டுமே தேவை. ஆனால் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. அவங்க பொறுப்புகளை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. சுதந்திரமாக இருக்கணும், ஆனால் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது ஒரு முரண்பாடான விஷயமாகவே இருக்கும். தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும். தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும். இது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் இதற்கான பதில் கடைசி இதில் இருக்குது, விதிமுறைகளில் இருக்குது. எந்த நேரத்தில் எது சரியானதோ அது கிடைத்தே தீரும். எந்த நேரத்தில் எது சரியானதோ அது கிடைத்தே தீரும். அதுதான் உங்களுக்கு சரியானதாகவே இருக்கும். விதிப்படி தான் அனைத்தும் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதில் எந்தளவு மாற்றமும் இல்லை. அதுக்கு உதாரணம் எடுத்துக்கணுன்னா, காலையில் ஒரு பூ பூக்குது. அந்த பூ ஒரு கல்யாணத்துக்கு போகலாம், ஒரு கோவிலுக்கு போகலாம், உங்கள் வீட்டில் இருக்க சுவாமி படத்துக்கு போகலாம், பெண்கள் தலைக்கு போகலாம், ஒரு இறுதி மரியாதைக்காக உடலுக்கு போகலாம். அடுத்தது அதே பூ வேறு ஏதாவது இடங்களுக்கான பூஜைகளுக்காக போகலாம். அதே பூ தலைவர்களுடைய படங்களுக்கு போகலாம், தலைவர்களுடைய சிலைக்கு போகலாம்.
இது மாதிரி எங்கே வேணாலும் அந்த பூ போகலாம் பாருங்கள். ஒரு பூ பூக்குது, அந்த பூ எங்கே போகுதுன்னே அது வந்து தெரிகிறதே கிடையாது. இப்போ காலையில் ஒரு 100 ரூபா வந்து ஒரு கோவிலில் தட்டில் ஐயர்கிட்ட போடுறீங்க. அந்த 100 ரூபாய் 1 மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது உணவு கடைகளுக்கு போகலாம், ஹோட்டலுக்கு போகலாம், இல்லை வேறு ஒருத்தர்கிட்ட அது சில்லறையாக மாற்றப்பட்டு போகலாம். அந்த 100 ரூபாய் வந்து மத்தியானத்துக்கு மேலே வந்து மதுபான கடைக்கு கூட போகலாம். மாலை நேரத்தில் திரும்பவும் அந்த 100 ரூபா கோயிலுக்கு வரலாம். ஒரு வெட்டியாரிடம் அந்த 100 ரூபாய் போய் சேரலாம். இதுபோல் அந்த 100 ரூபாய் ஒரு நாளைக்கு சுழற்சி முறையில் விதிப்படி தான் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த மாதிரி பல உதாரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். குழந்தை பருவத்தில் வந்து அம்மா சொல்கிறா, குழந்தைகள் கேட்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. கல்யாணத்துக்கு பின்னாடி மனைவி சொல்கிறாங்க, கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி வந்ததுக்கப்புறம் பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் பிள்ளைகள் சொல்லுது, அப்பா நீ நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்குங்கப்பா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அம்மா சொல்கிறதும் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான். மனைவி சொல்கிறதும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு தான். பிள்ளைகள் சொல்கிறதும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு தான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம். ஆனால் வலிகள் இல்லாமல் வாழ்க்கையை வாழவே முடியாது. வலிகள் இருக்க தான் செய்யும். எதையும் ஏற்றுக்கொள்ளும் வரைதான் வலியும் வேதனையும். எதிர்கொண்டு வாழ்ந்தால் எல்லாமே யதார்த்தம்தான். வாழ்க்கை என்பது பந்தயம் அல்ல, ஓடிச் சென்று இடத்தை பிடிப்பதற்கு. வாழ்க்கை அழகான பயணம். ஒவ்வொன்றையும் ரசித்து அனுபவித்து ருசித்து நகர வேண்டும். அது காட்டக்கூடிய பாதையிலே. யாருடைய மனதையும் கவருவது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல, நாம் பழகும் விதம்தான். மற்றவங்களை கவரக்கூடிய விஷயம் வந்து பழகக்கூடிய விதம்தான். இப்போ வந்து நம்ம அந்த கடைசியாக சில வழிமுறைகள் பாருங்கள், விதிமுறைகள்னு வச்சுக்கலாமா. கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது. கொடுப்பது இறைவன் தான் தெரிஞ்சுக்கிட்டோன்னா கிடைக்க பொருள் எதுவுமே, கிடைச்ச பொருளாக இருக்கட்டும், உள்ள ஒரு பணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், அது தாழ்வாக தெரியாது. இந்த கடைசி பேரான்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து கடைசி வரிகள் என்னென்னா, எதுவுமே அனைத்துமே இறையருளால் இயங்கி கொண்டிருக்கிறது. எதையுமே மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கு உண்டு என்பதை கடுகளவு சந்தேகம் இல்லாமல் நம்பக்கூடியவர்களுக்கு அது நடந்தே தீரும். அதுதான் விதி என்பது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை திரும்ப கேட்கும்போது பல உண்மைகள் வாழ்க்கையிலே புரியும். நன்றி. அடுத்த பதிவிலே சந்திப்போம்.